பிரியமானவர்களே, அது எரேமியா 33ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். வாசிங்க. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மைகளை எல்லாம், நான் அவர்களுக்கு செய்ய போகிற நன்மைகளை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மைகளின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு செய்ய போகிற நன்மையை குறித்து அன்றைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் நம்ம பார்த்தோம். அதுவே நமக்கு வெகு நேரம் ஆகிவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்கிற நன்மையானது பூமிக்குரிய நன்மைகள் மாத்திரமல்ல, பிரியமானவர்களே, பரலோகத்தின் நன்மைகளினாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது பிரியமானவர்களே கிறிஸ்துவுக்கு முன்பதாக 588 வருஷங்களுக்கு முன்பதாக சொல்லப்பட்டது. இது யாருக்கு சொல்லப்பட்டது? தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது இந்த இஸ்ரவேலர்கள் எங்கே இருந்தார்கள்? அவர்கள் பாபிலோனிய சிறையிருப்பிலே இருந்தார்கள். அந்த பாபிலோனுடைய சிறையிருப்பின் அனுபவம் எப்படிப்பட்டதா இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள், இந்த இஸ்ரவேலர்கள் பல ராஜ்யங்களுக்கு கீழே சிறைப்பட்டு போனார்கள். அவர்கள் எகிப்தின் சிறையிருப்பில் இருந்தார்கள், அசிரிய சிறையிருப்பில் இருந்தார்கள், பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்தார்கள். ஆகவே பல ராஜ்யங்களுக்கு இவர்கள் அடிமைப்பட்டு சிறைகளாக அவர்கள் கடந்து போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தீர்க்க தரிசனமானது அவர்கள் சிறையிருப்பில் இருக்கும் பொழுது சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அந்த சிறையிருப்பு அவர்களுக்கு எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொல்லி நான் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த தேவனுடைய மனநிலை எந்த விதத்திலிருந்து கர்த்தர் அவர்களுக்கு நன்மை செய்ய போகிறார் என்று சொல்லி நாம பார்த்தோம். ஒரே இருதயம் ஒரே வழியுமாக மாற்றி அவர்களுக்கு நன்மை செய்ய போகிறேன். நித்திய உடன்படிக்கையை அவர்களுக்கு நான் செய்து அந்த உடன்படிக்கையை விட்டு நான் பின்வாங்காமல் அவர்களுக்கு நான் நன்மை செய்வேன். அவர்கள் மீது நான் நன்மை செய்யும்படி சந்தோஷமாக இருப்பேன். பெரிய தீங்கை எப்படி அவர்கள் அனுபவித்தார்களோ அதுபோல பெரிய நன்மையும் அவர்கள் அனுபவிப்பார்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு தேவன் செய்ய போகிற நன்மையை குறித்து நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அந்த நன்மையை கெடுக்கிற, அந்த நன்மையை தடுக்கிற ஒரு பெரிய வல்லமை எது என்பதையும் அந்த நாட்களை நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீறுதல், அக்கிரமம், பாவம் என்கிற வல்லமைகள் கர்த்தர் செய்ய நினைக்கிற நன்மையை தடை செய்கிறது என்று சொல்லி பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நன்மையை செய்கிறவர் யெகோவா, கர்த்தராகிய நான் யெகோவா என்று 33ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதையும் நாம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள் நன்மையை செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த நேரத்திலே இவர்களுடைய வீடு எப்படிப்பட்டதா இருந்தது? நகரத்தில் உள்ள வீடு, யூதா ராஜாக்களின் வீடு. அந்த வீடு என்றால் என்ன? அந்த வீட்டுக்குள்ளே இருந்த சவங்கள், அந்த சவங்கள் என்றால் என்ன? எல்லாவற்றையும் கடந்த நாட்கள்ல நாம தியானித்தோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அதே செய்தியை தொடர்ந்துதான் அந்த நன்மை நன்மை நன்மைன்னு சொல்றாரு. அந்த நன்மையானது என்ன? இதுதான் நீ சொல்லியிருக்கணும். ஆனா இந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் சொன்னாதான் அந்த நன்மை அவர்களுக்கு புரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த செய்தியினுடைய தலைப்பு சிறையிருப்பில தேவன் செய்கிற நன்மை. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய சிறையிருப்பில கர்த்தர் செய்த நன்மை. இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய இந்த சிறையிருப்பு 3 விதங்கள் அவர்களுக்கு நிறைவேறினது. அவர்கள் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து விடுதலையானது கர்த்தர் செய்த நன்மை. ஒரு அசீரிய சிறையிருப்பிலிருந்து விடுதலையானது கர்த்தர் செய்த நன்மை. அதன் பிறகு பிரியமானவர்களே,
இயேசு கிறிஸ்துக்கு பிறகும் அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். ஹிட்லர் லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தார். அவர்கள் பூமி எங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன நன்மையை, அவர்கள் சொந்த தேசத்தை அவர்களுக்கு திருப்பி கொடுத்து இன்றைக்கு முழு உலகத்திலும் ஒரு சிறிய தேசமானாலும் அவர்கள் மகா ஆச்சரியமான காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்கிறவர்களாக இன்றைக்கு காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எழுத்தின்படியான இஸ்ரவேலர்கள். ஆனால் உண்மையிலே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் யார் என்று சொன்னால், மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணுகிறவர்கள் யூதர் அல்ல. மாம்சத்தின்படி யூதனாய் இருக்கிறவன் யூதன் அல்ல, ஆவியிலே யூதனாய் இருக்கிறவன் தான் யூதன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக தேவன் நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வீட்டிற்குள்ளே வீடு இடிந்து கிடக்கிறது, வீட்டிற்குள்ளே சவங்கள் கிடக்கிறது, மனிதரும் இல்லை மிருகமும் இல்லை. மனிதர் என்று சொன்னால் என்ன, மிருகங்கள் என்று சொன்னால் என்ன என்பதையெல்லாம் கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் பிரியமானவர்களே, இந்த விழுந்து போன இந்த வீட்டிற்குள்ளே, சவங்கள் கிடக்கிற இந்த வீட்டிற்குள்ளே கர்த்தர் நன்மை செய்ய போகிறார். இதே ஒரு அனுபவத்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் இந்த சவங்கள், இஸ்ரவேலர்களுடைய சவங்கள், அந்த பிரேதங்கள், அவர்களுடைய எலும்பு கூடுகள் எல்லாம் நிறைந்து கிடந்த ஒரு இடத்துல ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி கர்த்தர் என்ன சொன்னாரு, நீ இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா என்று கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல நீங்க பார்க்கும்போது வாசிங்க, முதலாவது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி என்னை அதன் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, என் ஆவியை பிரவேசிக்க பண்ணி, அல்லேலூயா, இந்த சிறையிருப்புக்குள்ளே கிடந்த இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள்? செத்து போன நிலவரத்தில் இருந்தார்கள். அந்த காரியத்தை, இந்த வசனத்தை நான் இப்போது இணைத்து தான் உங்களோடு பேசுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வீடு இடிந்து கிடக்கிறது. அந்த வீட்டுக்குள்ளே மனிதர்கள் இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே மிருகங்கள் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் உலர்ந்து போன ஒரு, மரித்து போன ஒரு நிலவரம். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றவனும் பெயர் பெற்றவனா இருந்தும் செத்தவனா இருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாவுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. அநேகருக்குள்ள உயிர் இருக்கிறது போல நாம் மனிதர்களை போல நாம் நடந்து கொண்டிருக்கிறோம், ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே நாம ஆவிக்குரிய நிலவரத்துல உலர்ந்து போன ஒரு நிலவரமாக நாம் காணப்படுகிறோம். மரித்து போன ஒரு நிலவரத்திலே நாம் காணப்படுகிறோம். அப்படியாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மரித்து போன ஒரு நிலவரத்திலே அவர்கள் காணப்படுகிறார்கள். உலர்ந்து போன ஜீவன் இல்லாத ஒரு நிலவரத்திலே காணப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த கல்தேயர், இந்த பாபிலோன் சிறையிருப்பு, இதையெல்லாம் ஒரு ஆவிக்குரிய பின்மாற்றமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் பின்னோக்கி போன ஒரு அனுபவத்துக்கு நேராக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு சபை ஒரு பின்மாற்றத்துக்குள்ளே கிடக்கிறது, குடும்பம் ஒரு பின்மாற்றத்துக்குள்ளே கிடக்கிறது, ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே அநேக பின்மாற்றங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. இது எல்லாம் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கை போல மரித்து போன, உலர்ந்து போன ஒரு நிலவரத்தில் நாம் காணப்படுகிறோம். ஆண்டவர் இந்த சிறையிருப்பிலே, இப்படி மரித்து போன நிலவரத்திலே, ஜீவன் இல்லாத நிலவரத்திலே, பின்மாற்றத்தில் கிடக்கிற இந்த நிலவரத்திலே ஆண்டவர் நம்மை உயிரடைய செய்யும்படியாக, நமக்குள்ளே ஒரு உயிர்த்தெழுதலை, ஒரு உயிர் மீட்சியை கட்டளையிடும்படியாக ஆண்டவர் இந்த
தீர்க்கதரிசியை கொண்டு என்ன காரியத்தை சொல்றார் பாருங்க. முதல்ல எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு கொண்டு போகிறார். அது மாத்திரமல்ல, அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே இந்த தீர்க்கதரிசியை சுற்றி நடக்க சொல்றார். மூன்றாவது, இந்த தீர்க்கதரிசியை கொண்டு அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்றாரு. ரெண்டு காரியங்கள் நிமித்தமாக அந்த எலும்புகளுக்குள்ளே உயிர் வருகிறது. ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் புறப்பட்டு வருகிறது. இரண்டாவது, தேவனுடைய ஆவி அதுக்குள்ளே பிரவேசிக்கிறது. உங்களுடைய வீட்டுல, உங்களுடைய சபையில, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய தனிப்பட்ட ஜீவிதத்துல மரித்து போன ஒரு நிலவரத்துல காணப்படுகிறீர்கள் என்றால், உலர்ந்து போன ஒரு நிலவரத்துல காணப்படுகிறீர்கள் என்றால், ஜீவன் இல்லாத ஒரு நிலவரத்துல காணப்படுகிறீர்கள் என்றால், உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை எதுவென்றால் அது கர்த்தருடைய வார்த்தை என்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆவி அதை பிரவேசிக்கும் பொழுது, உலர்ந்த எலும்புகளே நீங்கள் உயிரடையுங்கள் என்று அவன் தீர்க்க தரிசனம் சொன்ன போது தேவ ஆவி அந்த எலும்புகளுக்குள்ளே இறங்கினது. அவர்கள் எல்லாம் ஒன்றாய் இணைந்து பெரிய சேனையாக எழுந்து நின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் கர்த்தர் செய்கிற ஒரு நன்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 33ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்திலே கர்த்தர் செய்கிற நன்மை என்ன என்பதை நாம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வாசிகள். மனுபுத்திரனே, எரேமியா 33ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனம். இதை செய்கிற கர்த்தர் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். உனக்கு நன்மையை செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு சபையோடு பேசுகிறார். இந்த நன்மை என்பது என்ன? உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியம் என்கிற நன்மையை கர்த்தர் இந்த வேளையிலே உங்களுக்கு செய்ய போகிறேன் என்று அவர் வாக்குத்தத்தம் செய்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பெரிய காரியம் என்று சொல்லுவது பல அர்த்தங்களை அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. பெரிய காரியம் என்று சொல்லும் போது, பிரியமானவர்களே, உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட காரியம். பெரிய காரியம் என்பது மறைந்திருக்கிற காரியம். பெரிய காரியம் என்பது கடினமான காரியங்கள். உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட காரியங்கள், உங்களுக்காக மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள், மறைந்திருக்கிற காரியங்கள், உங்களால செய்ய முடியாத கடினமான பெரிய காரியங்கள். இதுதான் நீ அறியாத, உனக்கு எட்டாத பெரிய காரியம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையான தேவ ஜனமே. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? காரங்களை வைத்து ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தெரியுங்களா? இந்த தீர்க்கதரிசி ஒரு பட்டணத்துக்கு வெளியே நிற்கிறான். அந்த பட்டணம் பெரிய மதில் சுவராய் நிறைந்த ஒரு பட்டணம் போல இருக்கிறது. அதனுடைய கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப உள்ளே பிரவேசிக்க முடியாது, எந்த காரியமும் செய்ய முடியாது. என்ன திக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில நின்று கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியை பார்த்து பேசுகிறார். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். அருமையான தேவஜனமே, இந்த காலை வேளையில நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் நாம் கடந்த நாட்கள்ல பார்த்தோம். குருவிகள் பாடும் காலம் வந்தது. காட்டுப்புறாவின் சத்தம் தேசத்துல கேட்கப்படுகிறது. அந்த காட்டுப்புறாவின் சத்தத்துல நாம் இன்னும் தியானிக்காம குறையான சில காரியங்கள் உண்டு. எல்லாரும் அது வரணும், அப்பதான் மறுபடியும் அதை தியானிக்கணும் சொல்லி நான் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, உன்னுடைய சத்தம் இன்பமானது. நாம கூப்பிடும் பொழுது அந்த சத்தம் அது இன்பமான ஒரு சத்தமாய் இருக்கிறது. நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் அதை கேட்டு அவனுடைய சூழ பாளையம் இறங்கினார். அவனுடைய எல்லா இக்கட்டுக்கும் அவனை விடுவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, பிரியமானவர்களே, ஒரு பெரிய மதில் சூழ்ந்த பட்டணம் உனக்கு முன்னதாக அடைக்கப்பட்டிருக்கலாம். அதனுடைய பெரிய வாசல் உனக்கு அடைக்கப்பட்டிருக்கலாம். நீ மேலே ஏறி உள்ளே கடந்து போக
முடியாத ஒரு சூழ்நிலையில காணப்படுகலாம். ஆனால் இன்றைக்கு உனக்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை தேவனுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் அவர் செய்கிற நன்மை. இந்த அதிகாரத்துல நான் அவர்களுக்கு நன்மை செய்வேன் நன்மை செய்வேன் என்று ஆண்டவர் பேசுறார். உங்களுக்கு என்ன நன்மை பிரதர்? நீங்க கிரகிக்க கூடாத பெரிய காரியம். அல்லேலூயா. பெரிய காரியம்னு சொல்லும்போது எதெல்லாம் பெரிய காரியம் தெரியுங்களா? பெரிய காரியம்னு பைபிள்ல ஒரு 3 இடத்துல சொல்லி இருக்கிறாங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத பெரிய காரியம், கிரகிக்க கூடாத பெரிய காரியம். இன்றைக்கு இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மை என்னவென்றால் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். நீங்கள் அந்த வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை என்ன? எண்ணி முடியாத பெரிய காரியம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். அது உங்களால கிரகிக்க முடியாத ஒரு பெரிய காரியம். இந்த அதிகாரத்துல நன்மை செய்வேன் நன்மை செய்வேன், நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாக இருப்பேன், நன்மை செய்யும்படி அவர்களை நினைப்பேன் என்றெல்லாம் பேசினாரு. அந்த நன்மை என்ன? நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய காரியம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. வேதத்துல ஒரு சில இடங்கள்ல பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அநேக இடங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு சில விஷயங்களை இன்றைக்கு உங்கள் மத்தியில நான் எடுத்து வைக்க நான் விரும்புகிறேன். முதலாவதாக கர்த்தர் செய்கிற ஒரு பெரிய காரியம் என்னவென்றால் 106ஆம் சங்கீதத்திலே 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். எகிப்திலே பெரிய கிரியைகள், காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்கிறவராய் தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்ல, கர்த்தர் செய்கிற பெரிய காரியம் அதான் இன்னைக்கு அந்த நன்மையில. அது என்ன நன்மை? பெரிய காரியம். ஆண்டவர் செய்கிற பெரிய காரியம் என்ன? எகிப்திலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். காமின் தேசத்திலே ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்தார். செங்கடலிலே, அதாவது இந்த வசனம் எப்படி போட்டிருக்குன்னா செங்கடலிலேன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒரிஜினலா செங்கடலுக்கு உள்ளே பயங்கரமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 இடத்துல ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். எகிப்திலே மகா பெரிய பயங்கரமான காரியங்களை செய்தார். காமின் தேசத்திலே பயங்கரமானவைகளை செய்தார். செங்கடலுக்கு உள்ளே ஆண்டவர் பயங்கரமான பெரிய காரியங்களை செய்தார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத ஒரு பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னால், இந்த இடத்துல அடுத்த வசனம் சொல்கிறது, தங்கள் இரட்சகரான தேவனை அவர்கள் மறந்தார்கள். இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னவென்றால், பிரியமானவர்களே, தேவன் எகிப்தின் வல்லமையிலிருந்து விடுவித்தார் பாருங்க. அதுதான் பெரிய காரியம். உங்களை என்னையும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து, இருப்பிலிருந்து, பொல்லாத உலகத்திலிருந்து, பொல்லாத விக்கிரக வணக்கத்திலிருந்து, பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நம்மை விடுவித்தார். எப்படி விடுவித்தார்? ஓங்கிய புயத்தினால் அவர்களை விடுவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உலகத்திலே பாவத்திலே இருந்த நம்மை தேவன் விடுதலை ஆக்கினார். சாபத்துக்குள்ளே கிடந்த நம்மை தேவன் விடுதலை ஆக்கினார். அடிமைத்தனத்துக்குள்ள இருந்த நம்மை தேவன் விடுதலை ஆக்கினார். ஆகவே செங்கடலின் உள்ளே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். இப்படி சொல்றேன், நம்மை விடுவித்தார், அது ஒரு பெரிய காரியம். நம்மை ரட்சித்தார், அது ஒரு பெரிய காரியம். செங்கடலுக்குள்ளே நமக்கு ஒரு ஞானஸ்நானத்தை கொடுத்தார், அது ஒரு பெரிய காரியம். அது மாத்திரமல்ல, நம்மை பின்தொடர்ந்து வருகிற வல்லமைகளை செங்கடலிலே தேவன் என்ன செய்தார்? அமிழ்த்து போட்டார். பெரிய காரியம். எகிப்தியனையும் எகிப்தியனுடைய சேனையும் செங்கடலிலே என்ன செய்தார்? ஆண்டவர் தள்ளினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் மீரியா பாடுறாங்க. மகிமையாய் வெற்றி கர்த்தரை பாடுவேன். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துல கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் அவர் கடலிலே தள்ளினார். ஆகவே நீ அறியாத பெரிய காரியம் என்ன? உன்னை பின்தொடர்ந்து வருகிற ஒரு வல்லமை உண்டு. உன்னை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற ஒரு எகிப்தின் வல்லமை உண்டு. ஜனங்களை கர்த்தர் பலத்த கரத்தினாலே அங்கே விடுவித்து புறப்பட பண்ணினார். அப்படி புறப்பட பண்ணினார். அந்த ஜனங்களை பின்தொடர்ந்து வந்த ஒரு பெரிய வல்லமை உண்டு.
உங்களையும் பின்தொடர்ந்து வருகிற தீய வல்லமைகள் உண்டு. உங்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற தீய சக்திகள் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறது. உங்களை என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் உங்களை போராடி கொண்டிருக்கிறது. உங்களை வீழ்த்த வேண்டும், உங்களை சிறைப்படுத்த வேண்டும், உங்களை அழிக்க வேண்டும், உங்களை ஒன்றுமில்லாமல் பண்ண வேண்டும் என்று சொல்லி என்னென்ன வல்லமைகள் உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறதோ, கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு நன்மை செய்வேன். அந்த எகிப்தின் வல்லமைகளை அமிழ்த்தி போட்டது போல நமக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார வல்லமையும் தேவன் செங்கடலிலே அவர் அமிழ்த்தி போடுவார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் நமக்கு கட்டளையிட்டார். அதுதான் பெரிய காரியம். நீங்களும் நானும் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு இங்க வந்து அமர்ந்திருப்பது என்பது பெரிய காரியம், பெரிய காரியம். நீங்களே யோசித்து பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கி இந்த மார்க்கத்துக்குள்ள கொண்டு வந்து உங்களை நிறுத்தி இருக்கிறார்னா அது கூடாத காரியம் இல்லையா? பலரை நான் இங்க பார்க்கிறேன், பலர் அப்படிப்பட்ட சாட்சிகளுக்குரியவர்கள். அதான் பெரிய காரியம். எதையா பெரிய காரியம்? நீங்க எல்லாம் வர முடியுமா? இங்க இந்த மார்க்கத்துக்குள்ள வர முடியுமா? இந்த சத்தியத்துக்குள்ள வர முடியுமா? நீங்க வந்திருக்கிறீங்க அப்படி சொன்னா கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். அது என்ன நன்மை? பெரிய காரியம். என்ன பெரிய காரியம்? எகிப்திலிருந்து உங்களை ரட்சித்து விடுதலையாக்கி. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவர் நம்ம எகிப்திலிருந்து விடுதலையாக்கினார். நமக்கு பெரிய காரியத்தை எகிப்துல செய்தார். என்ன பெரிய காரியம் நடந்ததுங்க? எப்படி அந்த பெரிய காரியம் நடந்தது? தம்முடைய ரத்தத்தினால இந்த பெரிய காரியம் நடந்தது. இங்க எகிப்துல நடந்த அந்த பெரிய காரியம் எதனால நடந்தது? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால நடந்தது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறது. நம்முடைய பாவங்களை கழுவி இருக்கிறது. நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை அது சமுத்திரத்தில் ஆழ்த்தி போட்டிருக்கிறது. நம்மை பின்தொடர்ந்து வருகிற எல்லா வல்லமைகளையும் சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளி இருக்கிறது. ரத்தத்தினால உண்டான பெரிய காரியம். ஆமென் சொல்லுங்க. ரத்தத்தினால உண்டான பெரிய காரியம். அதனாலதான் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு பெரிய ரட்சிப்பு. தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் செய்கிறாரே, அவருடைய பிள்ளைகளாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரே. நம்மை பின்தொடர்ந்து வந்த வல்லமைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை தேவன் வச்சிருக்கிறாரே. இதுதான் பெரிய காரியங்க. நல்லா உணருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறார். ஒண்ணுமே செய்யல புலம்பிட்டு இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, முதலாவது ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினால இந்த பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். அதுதான் மீட்பு, அதுதான் ரட்சிப்பு, அதுதான் விடுதலை. இரண்டாவது பெரிய காரியத்தை குறித்து யோபு 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கிறோம். யோபு 37ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியவிதமாய் குமுற பண்ணினார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா இல்லாதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம விசுவாசிகள் அவ்வளவு கவனமா இருப்பீங்க. இங்கே யோபுவினுடைய சிநேகிதன் எலிஹு அப்படின்ற ஒருத்தன் சொல்ற வார்த்தை, இந்த எலிஹு மகா ஞானியானவன், மகா ஞானமா பேசக்கூடியவன். அவன் சொல்றான், கர்த்தர் தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் என்ன செய்யறாரா? குமுற பண்ணுகிறாராம். இது ஒரு இடி முழக்கம் போலதான். கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டது? ஒரு இடி முழக்கம் போலதான். ஆகவே எனக்கு இந்த இடி முழக்கம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படித்தான் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்யறார். அவர் பேசுறத கவனமா நாம கேட்கணும். கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒரு இடி முழக்கத்தை போல இருக்கிறது. ஆண்டவர் பெரிய காரியத்தை எகிப்திலே செய்தார், காமின் தேசத்திலே செய்தார், செங்கடலிலே செய்தார், பெரிய காரியத்தை செய்தார். நம்முடைய ஜனங்களை விடுதலை ஆக்கினார். அதுதான் பெரிய காரியம். நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் பெரிய காரியம். இரண்டாவது இங்க ஒரு பெரிய காரியம்,
அந்த முதலாவது சொன்ன அந்த பெரிய காரியம் அவருடைய ரத்தத்தினாலே செய்தார். இப்ப இரண்டாவது ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். அதை தம்முடைய சத்தத்தினாலே, தம்முடைய வார்த்தையினாலே அதை செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பெரிய சத்தம் வார்த்தையினால. என்னன்னு சொன்னால் தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையினாலே பெரிய காரியத்தை அவர் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்கிறதோ அங்க பெரிய காரியங்கள் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை இருக்குமானால் அங்க பெரிய காரியங்கள் நடப்பது நிச்சயம். பிரியமானவர்களே, அந்த கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டும். ஒரு ஊழியக்காரர் சொன்ன சாட்சி நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு குடும்பத்தினுடைய தலைவர் திடீரென்று மரித்து போய்விட்டார். அவர்களுக்கு 3 பெண் பிள்ளைகள். நன்றாக ஊழியம் செய்த ஒரு நபர் திடீரென்று அவர் மரித்து போனதுனால இந்த குடும்பம் முழுவதும் பயங்கரமான பிரச்சனைகளுக்குள்ள அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். இந்த ஊழியக்காரர் அந்த வீட்டுக்கு போனப்போ அந்த 3 பெண் பிள்ளைகள் அந்த தாயார் கண்ணீரோடு இருந்த போது இவரால் போய் என்ன சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும், என்ன பேச முடியும் என்ற சூழ்நிலையில் அவர் நின்று கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், அது ஒரு கோடை காலத்துல, மழை காலம் அல்ல, திடீரென்று வானத்துல பயங்கரமான வெடி சத்தம் உண்டாய், இடி முழக்கம் போல உண்டாயிற்று. பயங்கரமா இடி இடிக்க ஆரம்பிச்சுதான். ஒரே வார்த்தை சொன்னாராம், கர்த்தர் பேசி இருக்கிறாரு, உங்க கண்ணீரை பார்த்திருக்கிறாரு, கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, பேசி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவர் வந்துட்டாராம். பிரியமானவர்களே, அந்த நாள்ல இருந்து காரியங்கள் மாறுதலாய் முடைந்து என்னென்ன காரியங்கள் ஒழுங்காகணுமோ அத்தனை காரியங்களை ஒழுங்காகி அதுல ஊழியம் செய்கிற ஒரு நபரை அவர்கள் திருமணம் செய்த முதல் பெண்ணுக்கு திருமணம் செய்தாங்க. ஒரு ஊழியக்கார குடும்பமா மாறினாங்க. அடுத்தடுத்து முழு குடும்பத்தையும் செட்டில் பண்ணி அவர்கள் இன்னைக்கு ஆசீர்வாதமாய் வாழ்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடி முழக்கத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறாரு, உத்தரவு அருளுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தில் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அது என்ன சத்தம்? இவர் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்ற சத்தத்தை கேட்டவர்கள் என்ன செய்தாங்க? 2 காரியம் சொன்னாங்க. இடி முழக்கம் உண்டாயிற்று என்று சொன்னார்கள், தேவ தூதன் அவரோட பேசினார் என்று சொன்னார்கள். எகிப்துல கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார்னா அதுல ஒரு பெரிய காரியம் இடி முழக்கம் தான். 10 வாதைகளை வரவழைத்தார், அது பெரிய காரியம். எகிப்தின் நதியை அவர் ரத்தமாய் மாற்றினார், அது பெரும் காரியம். தவளைகளை வரவழைத்தார், பெரும் காரியம். இன்னொன்னு பெரிய 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 அதிசயங்களை எல்லாம் செய்தார். அதுல கண்மலையும் இடி முழக்கத்தையும் கர்த்தர் வரவழைத்தார், அது அவர்களுக்கு பெரிய காரியம். இன்றைக்கும் பிரியமானவர்களே, யோபு அவனுடைய சிநேகிதன் சொல்லுகிற பெரிய காரியம் என்ன? அது கர்த்தருடைய சத்தம். அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய சத்தத்தை குறித்து 29ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கலாம். 3வது வசனத்திலிருந்து அவருடைய சத்தத்தை குறித்து தெளிவாக சங்கீதக்காரன் அங்கே பாடுகிறான். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் முழங்குகிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் மரங்களை முறிக்கிறார். அவைகளை கண்டுகுட்டிகளை போலவும் லீபனோனை சீரியோனை போலவும் கண்டமிருக குட்டிகளை போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈடுபடி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவருடைய மகிமையின் பிரஸ்தாபத்தை, அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரளயத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் எதை கொண்டு வருகிறது? நம்முடைய ஜனத்திற்கு பலனை கொண்டு வருகிறது. நம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை கொண்டு வருகிறது. நம்முடைய ஜனத்திற்கு அது ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய சத்தம் பெரிய காரியங்களை செய்யும். பிரியமானவர்களே, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒன்று, எகிப்திலே தம்முடைய இரத்தத்தை கொண்டு உண்டான ஒரு பெரிய காரியம், நம்மை ரட்சித்தார், நம்மை மீட்டெடுத்தார். நமக்கு விரோதமான வல்லமைகளை எல்லாம் கர்த்தர் அழித்து அவைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். 2வது, கர்த்தர் தம்முடைய சத்தத்தினாலே, தம்முடைய வார்த்தையினாலே, அந்த சத்தத்தினால் உண்டாகிற பெரும் இடி முழக்கத்தினாலே அவர் குமுறுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்த இடி முழக்கத்தை போல என்ன செய்தார்? குமுறுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர் சத்தத்தை கேட்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதுதான் நாம வாழ்க்கையிலே கிரகிக்க கூடாத பெரிய காரியம். இந்த நாள் வரைக்கும் அவருடைய சத்தத்தினால நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய சத்தம் தான் நம்மை பிழைப்பூட்டுகிறது. அவருடைய சத்தம் தான் நம்மை பலப்படுத்துகிறது. அல்லேலூயா. அது நேசருடைய சத்தம். பிரியமானவர்களே, 3வதாக ஒரு பெரிய காரியம். யோவேல்
2ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, யோவேல், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே மூன்றாவது ஒரு அனுபவம், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியம், அதுதான் நன்மை. அவர்களுக்கு செய்ய போகிற நன்மை. உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போகிறது. அந்த பெரிய காரியம் என்ன? எகிப்திலிருந்து நம்மை ரட்சித்தாரே, அது ஒரு பெரிய காரியம். அது இரத்தத்தினால் உண்டான ஒரு பெரிய காரியம். நம்முடைய இரத்தத்தை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறார். இரண்டாவது, நம்முடைய சத்தத்தை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறார். மூன்றாவது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்று சொன்னால், இது பிரியமானவர்களே, நம்முடைய ஆவியை கொண்டு, பரிசுத்த ஆவியை கொண்டு செய்கிற பெரிய காரியம். 20வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, வடதிசை சேனை உங்களுக்கு தூரமாக விலகி அதன் முதல் தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்திற்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. இங்கே பார்க்கிறோம், இங்கே வடதிசை சேனை ஒரு பெரிய காரியத்தை செய்ததாம். அது என்ன வடதிசை சேனைனா, இந்த அசீரியரும் இந்த கல்தேயரும் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்படுத்தி அவர்களை ரொம்ப சேதப்படுத்தினார்கள். வீடுகள் இடிந்தது, வீட்டுக்குள்ள பிரேதங்கள் கிடந்தது. இதுதான் அந்த வடதிசை சேனை செய்த ஒரு பெரிய துர்க்காரியம். அது துர்க்கந்தம், அது ஒரு பெரிய காரியத்தை செய்தது. ஆனால் பிரியமானவர்களே, இரண்டாவது, இங்க ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பெரிய காரியம் என்பது என்ன? 25வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், நான் உங்களுக்கு அனுப்பின என் பெரிய சேனைகளாக வெட்டி கிளிகளும் பச்சை புழுகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன். கர்த்தர் இப்போ மறுபடியும் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார் என்று சொன்னால், அது என்ன பெரிய காரியம்? வெட்டி கிளிகளை அனுப்பினார், பச்சை புழுக்களை அனுப்பினார். இதெல்லாம் இந்த கல்தேயரையும் இந்த அசீரியரையும் தான் காண்பிக்கிறது. அவர்கள் வந்து எல்லாவற்றையும், அதாவது வெட்டுக்கிளிகள் வந்து பசுமையானதை எல்லாவற்றையும் அழித்து போடுகிறனா, அது ஒரு பெரிய சாபம், அது ஒரு பெரிய அழிவு, அது ஒரு பெரிய ஆசீர்வாத குறைவு. ஒன்றுமில்லாமல் அது தரித்திர நிலையிலே கொண்டு வந்து விடுகிற அது ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவத்திலே கொண்டு வந்து விட்ட அந்த சூழ்நிலையில ஆண்டவர் மறுபடியும் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்கிறேன். அந்த வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்து போட்ட வருஷங்களின் விளைவு உங்களுக்கு திரும்ப தருவேன்னா, எப்படி ஆண்டவர் திரும்ப தருவாராம்? எப்படி ஆண்டவர் திரும்ப தருவாராம்? பிரியமானவர்களே, 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாறி கொடுத்து உங்களுக்கு முன்மாறி பின்மாறி ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். ஆகவே நான் சொல்லியிருந்தேன், இந்த பெரிய காரியம், தேசமே பயப்படாதே, பெரிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த பெரிய காரியம் என்பது என்ன? பரிசுத்த ஆவியின் மூலமாய் செய்கிற பெரிய காரியம். அந்த பரிசுத்த ஆவியானவர் முன்மாறிக்கும் பின்மாறிக்கும் ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறார். முன்மாறியும் பின்மாறியும் பிழியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வந்த பச்சை புழுக்களும் வெட்டுக்கிளிகளும் அழித்து போட்ட சகல ஆசீர்வாதங்களையும் திரும்ப தேவன் நமக்கு கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். அதுதான் பெரிய காரியம். இது எப்படி நடைபெறுகிறது? மழையை அனுப்பி தேவன் செய்கிறார். மழை என்பது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை காண்பிக்கிறது. ஒன்று, இரத்தத்தினால பெரிய காரியம் செய்கிறார். இரண்டாவது, வார்த்தையினால், அதாவது சத்தத்தினால பெரிய காரியத்தை செய்கிறார். மூன்றாவது, நம்முடைய ஆவியாகிய முன்மாரியும் பின்மாரியும் ஆகிய பரிசுத்த ஆவியை கொண்டு அவர் செய்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 22வது வசனம் பாருங்க. வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்க, வனாந்திரத்திலே மேய்ச்சல் உண்டாயிருக்கும். இந்த வெளியின் மிருகங்கள் புதுசா வந்திருக்கிற விசுவாசிகள். இன்னைக்கும் பாருங்க, சபையில 2 பேர் புதுசா வந்திருக்கிறாங்க. பார்வதி சிஸ்டர் அவங்க காஸ்பல் சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு தான் புதிய ஆத்துமாக்கள் தான் புதிய மிருகங்கள். அல்லேலூயா. வெளியின் மிருகங்கள்லாம் புதுசா வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்றால் வனாந்திரத்திலே உங்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். விருட்சங்களின் காய்கள் காக்கும். அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். இதுல வந்து ஒரு வார்த்தைக்கு ஆழமா சொல்லலாம். பிரியமானவர்களே, புது விசுவாசிங்க சபைக்குள்ள வராங்கன்னா அவர்களுக்கு திரளான ஆசீர்வாதங்கள், நன்மைகளை தேவன் சபையில வச்சிருக்கிறார். அது மாத்திரமல்ல,
அத்திமரம் என்பது தெய்வீக சுகத்தை காண்பிக்கிறது. திராட்சரசம் என்பது மனமகிழ்ச்சியை காண்பிக்கிறது. ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது, ஆவியானவர் பெரிய காரியத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் சபையில உண்டாயிருப்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெய்வீக சுகம் உண்டாகும். அத்திப்பழம் என்பது என்ன? டிவைன் ஹீலிங். மருந்து மாத்திரைகளால் அல்ல, கர்த்தர் தருகிற தெய்வீக சுகம் தான் அத்திப்பழம், அத்திப்பழ அடை, அத்திப்பழத்தினுடைய காரியங்கள் எல்லாம். ஆகவே இது ஒரு பெரிய காரியம். வெளியின் மிருகங்கள் என்று சொன்னால் புதிய ஆத்துமாக்களுக்கு அபிஷேகம், தேவனுடைய அன்பு, அதுதான் அங்க வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்கள், வனாந்தரத்தில் உங்களுக்கு மேய்ச்சல் உண்டாகும். தேவ அன்பு உங்களுக்கு உண்டாயிருக்கும். விருட்சங்கள் என்று சொன்னால், விருட்சங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்துல பாருங்க, விருட்சங்கள் காய்களை காய்க்கும். விருட்சங்கள் என்பது என்ன? தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருக்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யார் சொன்னதுங்க மெசேஜ்? பச்சையான ஒளிவு மரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆன்லைன் பிரேயர்ல பச்சையான ஒளிவு மரம், தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், எங்களுடைய ஆலயத்திலே அவருடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். கர்த்தர் நாட்டின சந்தன மரங்கள், அதுதான் இங்க விருட்சங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் வரும்போது விருட்சங்கள் காய்களை காய்க்கும் என்று சொன்னார். அதுதான் ஆவிக்குரிய உன்னத அனுபவம். ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிற மரங்களாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதுதான் பெரிய காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. 24வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. கலங்கள் தானியத்தினாலே நிரம்பும் அப்படின்னா என்னங்க? இந்த கர்த்தருடைய பெரிய காரியமாகிய ஆவியானவர் முன்மாரியும் பின்மாரியும் பெய்யும் பொழுது கலங்கள் தானியங்களினால நிரம்பும் என்றால் சபையில ஆழமான உபதேசங்கள் புறப்பட்டு வரும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. சபையில ஆழமான உபதேசங்கள், அதான் கலங்கள் தானியத்தினால நிரம்புறது. ஆலையிலே திராட்சரசம் மலிந்தோடும் என்று சொன்னால், திராட்சரசம் என்பது சந்தோஷம், ஆலை என்பது நம்முடைய இருதயம். இருதயத்துல சந்தோஷம் நிரம்பி வழியும். பிரியமானவர்களே, ஆவியானவர் வரும் பொழுது முன்மாரியும் பின்மாரியும் பெய்யும் பொழுது தேசமே பயப்படாதே. தேசம் என்பது சபை, தேசம் என்பது நீயும் நானும் தான். தேசம் என்பது உன்னுடைய குடும்பம், தேசம் என்பது நம்முடைய ஐக்கியம். நீ பயப்படாதே. கர்த்தர் பெரிய காரியத்தை தம்முடைய ஆவியை ஊற்றுவதன் மூலமாக உனக்கு செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க 25வது வசனத்துல அதனுடைய பின் கடைசி வார்த்தையை பாருங்க. நீங்கள் இழந்து போன பச்சை புழுக்கள், வெட்டுக்கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், இதெல்லாம் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப நான் உனக்கு தருவேன். நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பன உரைப்பார்கள். சொப்பனங்களை உங்கள் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் நாளிலே நாவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. இது எப்போது நடக்கும்? தேசமே நீ பயப்படாதே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய ஆவியாகிய முன்மாரியும் பின்மாரியும் அவர் ஊற்றும் பொழுது பெரிய காரியம் நடுவிலே நடக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. பெரிய காரியங்களை என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். எகிப்தில ஜனங்களை விடுதலை ஆக்கினார். அது பெரிய காரியம். தம்முடைய ரத்தத்தை கொண்டு, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கொண்டு. 2வது பிரியமான யோபினுடைய சரித்திரத்தில் எலிகு சொல்லுகிறான், கர்த்தருடைய சத்தம் அது பெரிய காரியங்களை செய்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வதாக இங்கே யோவேல், தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த அசிரியரும் இந்த கல்தேயரும் இவர்களை சிறைப்படுத்தி இவர்களை அழித்து இவர்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போட்ட அந்த விளைவை தேவன் திரும்பவும் அவர்களுக்கு அந்த விளைச்சலை அவர்களுக்கு தருவேன். நம்முடைய ஆவியை கொண்ட தேவன் அதை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வதாக யோபு 5ஆம் அதிகாரத்திலே 9வது 10வது வசனத்தை வாசியுங்கள். யோபு 5ஆம் அதிகாரத்திலே 9, 10 வசனங்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ண முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து, தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். இங்க நான் பெரிய காரியம் செய்வேன் சொன்னார, அந்த பெரிய காரியம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே?
தம்முடைய சர்வ வல்லமையை கொண்டு செய்கிற பெரிய காரியம். ரத்தத்தினால செய்கிற பெரிய காரியம், சத்தத்தினால் செய்கிற பெரிய காரியம், தம்முடைய ஆவியினாலே செய்கிற பெரிய காரியம். இப்ப மூன்றாவது, சர்வ வல்லமையினாலே, தம்முடைய சர்வ வல்லமையினாலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறாரு. அது என்ன பெரிய காரியம் தெரியுங்களா? தாழ்ந்தவனை எடுத்து உயரத்துல வைக்கிறார் பாருங்க, அதுதான் பெரிய காரியம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உயர்வு தேவை. ஆமென். நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு உயர்வு தேவை. நம்முடைய வேலையில நமக்கு ஒரு உயர்வு தேவை. நம்முடைய ஊழியத்திலே ஒரு உயர்வு தேவை. நம்முடைய படிப்புல ஒரு உயர்வு தேவை. அருமையானவர்களே, எங்கே உயர்வு உண்டாகிறது? கர்த்தர் தம்முடைய சர்வ வல்லமையை உங்களுக்கு பயன்படுத்துவாரனால் தம்முடைய வல்லமையினாலே உங்களுக்கு ஒரு உயர்வை கட்டளையிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை கர்த்தருடையது. கர்த்தருடைய வல்லமை. அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ளவர். அவருடைய வல்லமையை குறித்து நம்ம பேசவே முடியாது. அதுக்கு ஆழமும் கிடையாது, அகலமும் கிடையாது, உயரமும் கிடையாது. அல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர். ஆகவே பிரியமானவர், ஒரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தும் பொழுது அவர் எப்படி உயர்த்துகிறாரா? அவர் தாழ்ந்தவன் என்ன செய்யறாரா? உயரத்திலே வைக்கிறார். அதுதான் பெரிய காரியம். எப்போது நமக்கு ஒரு உயர்வு வரும்? எல்லாருக்கும் தெரியும். அழிவு வரும் முன்னே மனுஷருடைய இருதயம், சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க, அழிவு வரும்போது மனுஷருடைய இருதயம் இருமாப்பா இருக்கும். ரொம்ப இருமாப்பா இருக்கும். இருமாப்பா ஆங்காரத்தோட அகங்காரத்தோட நடக்கிறாங்க சொன்னா என்ன வரப்போகுது? பின்னாடி வந்துட்டே இருக்குது. அழிவு வந்துட்டே இருக்கு. அழிவு வரும்போது மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும். ஆகவே அழிவுக்கு முன்னானது அகந்தை, வீழ்தலுக்கு முன்னானது மனமேட்டிமை, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனோ கர்த்தர் தம்முடைய சர்வ வல்லமையை கொண்டு அவனை உயர்த்துவார். சாதாரணமா உயர்த்த மாட்டாரு. தன்னை தாழ்த்துகிற ஒருவர் எவ்வளவுக்கு எவ்வளவா நீங்க தாழ்த்துறீங்க 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 அப்படின்னா பிரியமானவர்களே, ஒரு உயர்வை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுறாரு. அந்த உயர்வு சாதாரணமான உயர்வு இல்லை. நிறைய பேர் சொல்ல உழைப்பால் உயர்ந்தவன் சொல்லி, நான் அப்படி சொல்லவே மாட்டேன். உழைப்பால் உயர்ந்தவன் நான் சொல்லவே மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் எப்படி உயர்ந்திருக்கிறேன்னா, என் ஆண்டவர் தம்முடைய சர்வ வல்லமையை எனக்காக பயன்படுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் சர்வ வல்லமையை கொண்டு என்ன செய்ய, உங்க ஒரு ஆளை உயர்த்தணுன்றதுக்காக ஆண்டவர் தம்முடைய சர்வ வல்லமையை பயன்படுத்த அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவர் தயாரா இருக்கிறாரு. நீங்க அதை உணரணும். அல்லேலூயா. நம்முடைய உயர்வுக்கு எதிரி என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற பெருமை தான். நம்ம உயரணும்னா அந்த உயர்வுக்கு தடை எதுனா, நமக்குள்ள இருக்கிற ஆணவம், அகம்பாவம், கர்வம், பெருமை, இதெல்லாம் தான் நம்முடைய உயர்வை என்ன செய்துங்க, தடை செய்துங்க. உங்களை நீங்க தாழ்த்துங்க தாழ்த்துங்க தாழ்த்துங்க. எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்த்துங்க பிரியமானவர்களே. அவர் தம்முடைய சர்வ வல்லமையை பயன்படுத்தி உங்களை உயர்த்துவார். யாரையுமே ஆண்டவர் அவரு எளியவனை குப்பையில எடுத்து எங்க உட்கார வைக்கிறாரா? ஒரு அம்மா ஜெபம் பண்றாங்க. அன்னாளுடைய ஜெபத்தை 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல இருந்து நீங்க வாசித்து பாருங்க, தெரியும் உங்களுக்கு. 8வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். எங்க எடுக்கிறாருங்க? அவரு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்றாரு. தாழ்ந்தவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிறாரு. ஒரு உயர்வை தர்றாரு. அதான் உனக்கு செய்யற நன்மை. அதுதான் பெரிய காரியம். அவர் பாருங்க, அவர் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் கண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையது. கர்த்தருக்கு சோத்திரம். அவங்க பாருங்க, அண்ணாள் ஜெபம் பண்ற ஜெபத்தை நீங்க பாத்தீங்களா? கர்த்தருக்கு சோத்திரம். என்னென்ன காரியங்களை அவங்க சொல்லி ஜெபிக்கிறாங்க. 8வது வசனத்துல அவங்க எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துறாருன்னு சொல்லி அவங்க பாடுறாங்க, ஜெபம் பண்றாங்க. 6வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த சர்வ வல்லமை எப்படிப்பட்ட ஒரு வல்லமையா இருக்கிறது பாருங்க. 6வது வசனம். கர்த்தர் கொல்லுகிறவருமா இருக்கிறாரு, உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறாரு. அவரே பாதாளத்துல இறங்கவும் அதுல இருந்து ஏறவும் பண்ணுகிறார். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய செய்கிற பண்ணுகிறவருமா இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காருவோம் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இங்கே தேவன் செய்கிற நன்மை
என்னவென்றால் பெரிய காரியம் ஒன்று, எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கின பெரிய காரியம், அதை ரத்தத்தை கொண்டு செய்கிறார். இரண்டாவது, நம்முடைய சத்தத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். மூன்றாவது, நம்முடைய ஆவியை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இப்ப நான்காவது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் நம்முடைய சர்வ வல்லமை. அவரால் எல்லாம் முடியும். அவர் சிறியவனை குப்பையில இருந்து எடுப்பாரு. அல்லேலூயா. பரிசுத்தவானை கொண்டு போய் பாதாளத்துல போடுவாரு. பாதாளத்துல இருக்கிற பாவியம் கொண்டு போய் பரலோகத்திலே போடுவாரு. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கு சர்வ அதிகாரம் உண்டு. அவரை கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு எந்த அதிகாரம் கிடையாது. ஆகவே நாம தாழ்ந்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம எவ்வளவு தாழ்ந்திருக்கிறோமோ அவ்வளவாய் அவர் கண்டு போய் நம்மை பிரபுக்களோட மகிமை உள்ள சிங்காசனத்திலே உட்காருகிற நன்மையை தேவன் தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அடுத்ததாக ஐந்தாவதாக தேவன் பெரிய காரியத்தை செய்கிறார். அது 2 சாமுவேல் வாசிங்க. 2 சாமுவேல் 7 அதிகாரத்தினுடைய 21 வசனத்தை வாசிங்க. உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியையும் இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் இங்க செய்கிற ஒரு பெரிய காரியம் பாருங்க. இதை எப்படி செய்யறாரு ஆண்டவரு? இதுலயே இருக்கு. எப்படி செய்யறாரு? வாக்குத்தத்தங்கள் மூலமாக. உம்முடைய வாக்குத்தத்தங்களின் நிமித்தம் உம்முடைய சித்தத்தின்படியும் இந்த பெரிய காரியத்தை உம்முடைய அடியானுக்கு தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறார். அது என்ன பெரிய காரியம்? 19வது வசனத்தை பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமா இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுக்கு அவருடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்திற்குரிய செய்தியை மனுஷர் முன் முறைமையாய் சொன்னீரே. வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை, வெகு தூரமா ஒரு செய்தி இருக்கு. அத இந்த நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமா இப்ப சொன்னீரே. என் வீட்டுல நீர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறேன்னு நீ சொன்னீர. இந்த வசனம் ரொம்ப ஆழமானதுங்க. இது உங்களுடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமா இருக்கிறது, ஆனா என்னுடைய பார்வைக்கு வெகு தூரமான ஒரு காரியமா இருக்கு. இதை என்னுடைய வீட்டுல செய்ய போறேன் நீங்க சொன்னீர. இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே நம்மளுடைய மைண்ட போட்டு புரட்டி எடுக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் உம்முடைய சித்தத்தின்படியும் இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் உம்முடைய அடியானுக்கு அறிவித்து. அது என்ன பெரிய காரியம்? தாவீதினுடைய வாழ்க்கையில் என்ன பெரிய காரியம்? 16வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த பெரிய காரியம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஒன்று, உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக உன் ராஜசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல தாவீதுக்கு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்யறாருங்க. அதுல 3 காரியம் சொல்றாரு. நான் ஒரு ரகசியமான காரியத்தை நான் உங்களுக்கு இதுல சொல்றேன். ஒண்ணு, அவனுக்கு ஒரு வீடு, அதான் பெரிய காரியம். 2வது, அவனுக்கு ஒரு ராஜ்யம், அது ஒரு பெரிய காரியம். 3வது, அவனுக்கு ஒரு ராஜசனம், சிங்காசனம், அது ஒரு பெரிய காரியம். இந்த பெரிய காரியத்தை தாவீதுக்கு நாத்தானை கொண்டு ஆண்டவர் பேசுறார். நான் உனக்கு பெரிய காரியத்தை செய்வேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னும் வெகு தூரத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன். அது எனக்கு சின்ன காரியம் தான், ஆனா அது உனக்கு ரொம்ப வெகு தூரத்து செய்தி. அதை நான் உனக்கு செய்வேன் அப்படின்னா தாவீதினுடைய வாழ்க்கையில இந்த பெரிய காரியம் எப்படிப்பட்ட காரியம்? பிரியமானவர்களே, 11வது வசனத்தை நீங்க பாருங்க. மன்னிக்கணும், 16வது வசனத்துல உன் வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த தாவீதுக்கு ஒரு வீடுனா, தாவீது வீடு இல்லாம அவன் வனாந்தரத்துல அலைந்து கொண்டிருந்தவன், அவன் கெபிகள்ல ஒளிஞ்சு கொண்டிருந்தவன், காடுகள்ல மலைகள்ல போய் என்ன செஞ்சிருப்பான்? ஒளிஞ்சு கொண்டிருப்பான். அவன் சின்ன வயசுல இருந்தே அவன் வீட்டுல தங்காம ஆடுகளை மேய்ச்சி சுற்றி திரிந்து வனாந்தரத்துல அலைந்து திருந்தவன். அவன் தங்கி தாபரிக்கிறதுக்கு ஒரு வீடு அவனுக்கு கிடையாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு வீடு. அதை நினைச்சுதான் தாவீது பாடுறாரு, என் அலைச்சல்களை எல்லாம் நீர் என்ன இருக்கிறீர், என் கண்ணீர் உம்முடைய துருத்திலே வைத்திருக்கிறீர், அது உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, இந்த தாவீதை போல நீ தங்கி தாபரிப்பதற்கு ஒரு வாசஸ்தலம் இல்லாமல், ஒரு வீடு இல்லாமல், நீ அங்கேயும் இங்கேயும் வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறவனை போல நீ காணப்படலாம். ஆண்டவர் இன்றைக்கு தம்முடைய வாக்கு தத்தத்தின் மூலமாக உனக்கு பெரிய காரியத்தை செய்வார். தாவீதுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணினார், உனக்கு ஒரு வீட்டை தருவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அதுதான் தாவீதினுடைய வீடு, அதுதான் நிலையான வீடு, அதுதான் விழுந்து போன வீடு. இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து அதை கட்டி வைக்கிற, இதை செய்கிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எழுத்தின்படியாக உங்களுக்கு ஒரு வீட்டை தேவன் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வீடு இல்லாம இருக்கிறீங்க? இந்த தாவீதை போல வனாந்தரத்துல அலைந்து திரிகிறவர்களை போல எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துங்க பிரியமானவர்களே, கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவருக்கு முன்பதாக இந்த தாவீதை போல ஒரு வீடு இல்ல, அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற எனக்கு ஒரு வீடு வேணும்னு சொல்றீங்களா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியானால் வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். வார்த்தையிலே உண்மை உள்ள தேவன், வாக்கு தத்தம் சொன்னவர் அதை நிறைவேற்றுவார். உனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார்னா அந்த வார்த்தை ஒரு நாள் வெறுமையாய் திரும்பாது. தான் சொன்ன காரியம் செய்து முடித்துதான் அது திரும்பும் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தாவீதுக்கு தேவன் வாக்கு தத்தத்தை கொடுத்தார், உனக்கு ஒரு வீட்டை தருவேன். வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து வீடு இல்லாமல் கெபிகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் காடுகளிலும் ஒளிந்திருந்த தாவீதுக்கு நிலையான ஒரு வீட்டை கர்த்தர் கொடுத்தார். அதுதான் பெரிய காரியம். வாக்கு தத்தத்தின் மூலமாக பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். இரண்டாவது, அவனுக்கு ஒரு ராஜ்யம். பிரியமானவர்களே, அந்த ராஜ்யம் என்ன? நமக்கு ஒரு வீட்டை கொடுத்தார். இந்த ஜெப வீடும் அவருடைய வீடுதான். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வீட்டையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். இந்த வீட்டையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ராஜ்யத்தை தேவன் கொடுக்கிறார். அப்படி என்றால் ராஜ்யம் என்ன? இருளின் அதிகாரத்திலிருந்து நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு தேவன் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாருங்க? அழைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை அந்த முழு வசனத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அதான் தேவனுடைய ராஜ்யம். முன்பு அந்தகாரத்துல இருந்தோம், இப்போது ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்ம ராஜாவா இருந்து ஆளுகை செய்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். தேவன் நம்ம என்ன செய்யறாரு? ஆளுகை செய்கிறார், அரசாளுகிறார். தேவன் ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம். தேவன் ராஜாவா இருந்து நம்ம என்ன செய்யறாரு? ஆளுகிறார். மூன்றாவது, தாவீதுக்கு ஒரு சிங்காசனத்தை தருகிறேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அந்த சிங்காசனம் என்ன? அதுதான் ஜெயகரமான ஒரு வாழ்க்கை, ஜெய ஜீவிதம். ஆமென். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அவனுக்கு அருள் செய்வேன். அதுதான் பெரிய காரியம். அது மாத்திரமல்ல, தாவீதுக்கு தூரத்து செய்தி ஒண்ணு சொல்றாரு. ஆண்டவருக்கு அது சமீப காலம். அது என்ன செய்து? தாவீதினுடைய வேராக தாவீதினுடைய வம்சத்துல இயேசு வரப்போகிறார். அதுதான் பெரிய காரியம். அதை நம்முடைய வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நிறைவாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 49வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். வல்லமை உடையவர் மகிமையானதை எனக்கு செய்தார், நாமும் பரிசுத்தம் உள்ளது. இந்த இடத்துல நீங்கள் யாராகிலும் இங்கிலீஷ் பைபிள் வைத்திருந்தால் அந்த இங்கிலீஷ் பைபிள் இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, இந்த மகிமையான காரியங்களை செய்தார் என்பதற்கு கிரேட் திங்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது வச்சிருக்கீங்களா இங்கிலீஷ் பைபிள்? தோத்திரம். அதுல பாருங்க, பெரிய காரியம், வல்லமை உடையவர் மகிமையான காரியத்தை செய்தார் என்று தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்துல பெரிய காரியத்தை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன பெரிய காரியம்? கன்னிகை மரியாள் கர்ப்பவதியாகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. நமக்குள்ளே இயேசு உருவாகி இருக்கிறார். மரியாளுடைய வயிற்றிலே இயேசு எப்படி உருவானாரோ அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு உருவாகி இருக்கிறார். அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், கிறிஸ்து உங்களுக்குள் உருவாக மட்டும் உங்களுக்காக நான் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த காரியத்தை நான் இப்படி சொல்றேன். 35வது வசனத்துல இயேசு எப்படி மரியாளுக்குள்ளே உற்பத்தி ஆனார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவி உன்னிடத்துல வரும், உன்னதமானுடைய பலன் உண்மையில் நிழலிடும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆதலால் உன்னிடத்திலே பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ள தேவனுடைய குமாரன். ஆகவே பிரியமானவர்களே, இந்த இடத்துல பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானுடைய நிழல் உண்மையில் வரும் என்று சொன்னால், அந்த நிழல் என்பது எதை காண்பிக்கிறது? நம்முடைய ஆத்மாவில உண்டாகிற ஒரு இளைப்பாறுதல். அந்த நிழல் எதை காண்பிக்கிறது? ஆத்மாவில உண்டாகிற ஒரு இளைப்பாறுதல். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆத்மாவில உண்டாகிற இளைப்பாறுதல் எப்படி? பரிசுத்த ஆவி நம்ம மேல வரணும். நிறைய பேர் மேல பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுறார். நிறைய பேர் நல்லா பரிசுத்த ஆவி வரும்போது அந்நிய பாஷைகளை எல்லாம் பேசி துதிக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனாலும் அவர்கள் ஆத்மாவில ஒரு இளைப்பாறுதல் இல்லாம காணப்படுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இருக்கிறது.
ஆனாலும் உன்னதமானுடைய பலன் இருக்கிறது. ஆனாலும் அந்த நிழல் என்கிற ஆத்துமாவில ஒரு இளைப்பாறுதல் இல்லாத ஒரு அனுபவத்துல அநேகர் காணப்படுறாங்க. பிரியமானவர்களே, இந்த பெரிய காரியம் நம்முடைய ஆத்துமாவில பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை தருகிறார். அதுதான் பெரிய காரியம். அதை பரிசுத்த ஆவியானவர் மூலம் கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது மெட்டாததுமான பெரிய காரியம். அது எகிப்திலே அவர்களை விடுதலை ஆக்கினாரு. அந்த பெரிய காரியம். இரண்டாவது பிரியமானவர்களே, அவர் யோபுவினுடைய சரித்திரத்திலே தம்முடைய சத்தத்தின் மூலமாக நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை செய்கிறார். மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பெரிய காரியத்தை செய்கிறார். தம்முடைய சர்வ வல்லமையை கொண்டு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். தம்முடைய வாக்குத்தத்தத்தை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்கிறார். இங்கே பரிசுத்த ஆவியானவருடைய நிழல் என்கிற இளைப்பாறுதலை நமக்குள்ளே கொடுத்து கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகிற பெரிய காரியத்தை தேவன் செய்கிறார். அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும். அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு அறிவிப்பார். எழுந்து நின்று கண்களை மூடி அவரை நோக்கி நாம் கூப்பிடலாமா?